சந்தோஷமா இருக்கீங்களா? என்னங்க சந்தோஷம், ஒரே பிரச்சனையா போராட்டமா தான் இருக்குது. நானும் என்னவோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏதோ இந்த சூழ்நிலையை பார்த்தா சோர்வா துக்கமாக கவலை தான் இருக்குது அப்படி சொல்கிறீங்களா? சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை. அவர் தானே கைப்பிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இருக்கிற அவரை பார்க்காம நீங்கள் ஏன் சூழ்நிலையை பார்க்குறீங்க? அவரை பாருங்க. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் தினந்தோறும் உங்களோட பேசுகிறார். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்காம தினமும் துக்கமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் துக்கப்படுவார்ல. என்ன சொல்றார் பாருங்களேன். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்துக்குள்ள சில வேண்டுதல் இருக்குது. எனக்கு என் குடும்பத்தில் இது நடக்கணும், வேலையில் இது நடக்கணும், ஊழியத்தில் இது வாய்க்கணும், பிள்ளைகள் காரியத்தில் இதை நடக்கணும், இந்த காரியம் ஜெயமாகணும், ஒரு வேண்டுதல் இருக்குது. ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்படும். என் மகனே மகளே, உன் வேண்டுதலை நான் அருளி செய்வேன். ஆனால் நீ ஒன்று செய்யணும், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும், இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் அது நிறைவேறும். நீங்க இதை செய்யாம துக்கத்தோடு இருந்துக்கிட்டு இயேசுன்னா அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறாருக்கு ஒரு அர்த்தமே இல்லாம இருக்குது. நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கும்போது எதை வெளிப்படுத்துறீங்க தெரியுமா? விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. என்னங்க உங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, நெருக்கம் இருக்குது, இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிடுவாருங்க. அவர் என் கூட இருக்கார்ல, அவர் எனக்கு போதும், அவர் செஞ்சு முடிச்சிருவார். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதா உங்க சந்தோஷம். நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தா இயேசு மேல விசுவாசமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை இதுவரை நடத்தினார், இனிமேல் நடத்துவார் என்கிற சந்தோஷம் அது உங்களுக்கு இருக்குதா? அப்ப இயேசுக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தா நீங்க இருதயத்துல வேண்டிக் கொள்வதெல்லாம் அருளி செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார்ல. அப்ப இன்றைக்கு துக்கமா இருக்கக்கூடாது. இப்ப இன்னையிலிருந்து சந்தோஷமா, இயேசுவே உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கூட நடக்கிறீங்க, என்னை கைப்பிடிச்ச நடத்துறீங்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, நான் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், துதிக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்க, எனக்கு துணையா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு துதிச்சு மகிழ்ச்சியா இருங்க. உடனே அற்புதம் நடக்கும்.